ரஞ்சினி, வா ரஞ்சினி. என்னடா ரஞ்சினி ஏதோ புதுசா பாக்குற மாதிரி பாக்குறீங்க? சரி, நீங்க ரஞ்சினிய பார்த்து பேசி எவ்வளவு நாளாச்சு? 18 நாள் 4 மணி நேரம் 30 நிமிஷம். எப்படி 4 பேர் ஒரே மாதிரி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ம், எங்கள் 4 பேரோட உயிரும் மூச்சும் ரஞ்சினி சுற்றி தான் வாழ்ந்துட்டுருக்கு. அவள் எங்களை பிரிஞ்சு போன 18 நாளும் நாங்கள் தினம் தினம் செத்து தான் வாழ்ந்துட்டுருக்கோம். ரஞ்சினிக்காக அவங்க அம்மா கிட்ட அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல வச்சு நாங்க சத்தியம் பண்ண நாளை மட்டும் எங்களால மறக்க முடியாது தாத்தா. அப்படி ஒரு நாள் எங்க வாழ்க்கையில் ஒரு நாளா நினைச்சு கூட பார்த்ததில்லை. ஆரம்பத்துலேருந்தே எங்களுக்கும் ரஞ்சனிக்கும் ஆகாது தாத்தா. இன்னமும் சொல்லப்போனா சண்டேல தான் எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பே ஆரம்பிச்சிச்சு. ஆனால் ஒரு நாள் எங்களுக்கு மெய்யமாக சொல்லிச்சு, டேய் ரஞ்சனி தானே உங்களுக்கு உசுரு. அன்னையிலிருந்து எங்கள் எல்லாருக்கும் அவ தான் உசுரு. அந்த உசுறு எங்க கூட பேசக்கூடாது, பழகக்கூடாது, அவங்க அம்மா அப்பா எல்லாரும் சொல்லும்போது இந்த உலகத்து மேலேயே எங்களுக்கு வெறுப்பு வந்துருச்சு. எங்க வாழ்க்கையில ரஞ்சினி வெறும் ஒரு பகுதி கிடையாது, எங்க வாழ்க்கையே அவதான். இனிமே அதெல்லாம் ரஞ்சனி எங்கள் வாழ்க்கையில் வர்றதுக்கு முன்னாடி நாங்கள்லாம் அனாதன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். மெய்யமாக தான் என்ன டில்லியை பார்த்தாவை பாசம் அன்பு இதெல்லாமே கொடுத்து காப்பாற்றினாங்க. ஆனால் அப்போல்லாம் யாராவது அனாதை பசங்கன்னு கூப்பிட்டா மனசு வருத்தமாக இருக்கும். அப்போல்லாம் எங்களுக்கு ஆறுதலாக பேச யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் ரஞ்சனி எங்கள் வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் தான் யாராவது எங்களை பார்த்து அனாதை பசங்கன்னு திட்டுனா ரஞ்சனி கொஞ்சம் கூட யோசிக்காம யாராங்களும் அடிச்சுட்டு தான் அதை பேசுவாள். எங்க எல்லாருக்கும் அனாதன்ற குறையே இல்லாம ரஞ்சனி பார்த்துக்கிட்டா. அவ எங்க கூட இருந்தானா எங்க அப்பா அம்மா 2 பேருமே கூட இருக்கிற மாதிரி இருக்கும் தாத்தா. அப்பெல்லாம் நான் ரஞ்சினி அம்மான்னு தான் கூப்பிட்டுருக்கேன். ஏன் நம்ம பிரபா கூட ரஞ்சினியை சில நேரம் மெய்யம்மான்னு தான் கூப்பிடுவான். நீ ஏன்டா அப்படி கூப்பிடுறேன்னு கேட்போம் நாங்களாம். அதுவும் எங்க அம்மா தானடான்னு சொல்லுவோம். ரஞ்சினி எங்க வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருக்கா தாத்தா.